தாய்லாண்டில் மொத்தம் 72 புலிங்க இந்த 10 நாளில் இறந்துருக்கு. அண்ட் இதனாலே தாய்லாந்து ஃபேமஸான டைகர் கிங்டம் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தாய்லாண்டில் இருக்க சியாங்மாயின்ற சிட்டியில் இந்த February 8லேருந்து 18 வரைக்கும் லைனாக 72 புலிங்க இறந்துருக்கு. இதுக்கு கேட்ஸ் அண்ட் டாக்ஸுக்கு ரொம்ப ரேராக வரக்கூடிய கேனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் தான் காரணம். இந்த வைரஸ் சரியாக குக் ஆகாத மீட்லையும் அண்ட் அன்ஹைஜீனிக்கான சரௌண்டிங்ஸ்லையும் இந்த டைகரை அஃபெக்ட் பண்ணியிருக்குமா. ஆக்சுவலாக நாங்களும் பட்டாயாவில் இருக்க இந்த டைகர் பார்க்கை விசிட் பண்ணியிருந்தோம். இங்கேயும் அரௌண்ட் 50+ டைகர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பட் என்னன்னா இந்த டைகர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன ஸ்பேஸ்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பரான ஆக்டிவ் ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே இருக்க டைகர்ஸ்லாம் எப்பயுமே தூங்கிட்டு அண்ட் இன்ஆக்டிவாக தான் இருக்குது. இதனால அந்த டைகர்ஸோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே வீக் ஆகிடுது. அண்ட் இதனால அந்த வைரஸ் இந்த டைகர்ஸை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடுது. என்னதான் இந்த டைகர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக டூரிஸ்ட் வர்றது இந்த டைகர்ஸை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுது. இதனாலே அதோட பாடி ஹெல்த் வீக் ஆகுது அண்ட் இறந்தும் போகுது. சப்போஸ் உண்மையாகவே உங்களுக்கு டைகர் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இந்த சோஷியல் மீடியாலாம் இதை காட்டி ரொம்பவே ஹைப் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் நான் போகிறேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது அந்தளவுக்கு ஒர்த்து கூட இல்லை. ஐயா வணக்கங்கய்யா, நான் தாய்லாந்து போயிருந்தப்போ எடுத்த வீடியோங்கய்யா. அது தாய்லாந்தில் நாய் பண்ண மாதிரியே வச்சு எல்லாம் ப்ரீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் நம்ம வாடிக்கையாளருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நாட்டு நாய்ங்கிறனால ஊசி போடாமல் விட்றாதீங்க. பார்வா வைரஸு கெனைன் டிஸ்டெம்பருங்கிறது நாய்க்கு ஒரு உயிர்கொல்லி நோய்ங்க. ஆட்டுக்கு இப்போ மாட்டுக்கு வாய்ச்சப்பை அம்மைங்கிற நோய் அது வேறு அனிமலுக்கு வராது, அதுக்கு உயிர்கொல்லி நோய். கோழிக்கு வெள்ளை கழிச்சல் கரட்டு சீக்குங்கிறது மனுஷனுக்கு கொரோனாங்கய்யா. இந்த மாதிரி ஒரு வைரஸும் இன்னொரு அனிமலுக்கு போகிறதில்லைங்க. அதனால் நாட்டு நாய்ங்கிறனால ஊசி போடாமல் விட்றாதீங்கய்யா. நம்மக்கிட்ட வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு அதனோட லைஃப் டைமு ஊசி, மருந்து, பராமரிப்பு, பயிற்சி எல்லாமே சொல்லித்தரோம். அந்த மாதிரி நல்லா நாய் விற்கிறவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு வாடிக்கையாளர் சொல்லிக் கொடுங்க. வாடிக்கையாளர்களை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அது ஒரு உயிர். இதை அனுபவமாக வச்சு காப்பாற்றுங்க.